இந்த பாட்டுல பிறப்பினுடைய சயின்ஸையே வச்சிருக்காரு. அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு. அடுத்தது தாலாட்டு. தாலாட்டு பாட்டு எவ்வளவு எழுதியிருக்காரு அவர், எழுதாத தாலாட்டா. ஆனா பாருங்க, இப்ப எல்லாம் எப்படி எழுதுனோம்னா, அப்பனும் ஆத்தாலும் சேராம போனா நீயும் தான் பிறக்க முடியுமான்றா. இது தெரியும் தானே? இது இப்ப நீ ஏன் குழப்பமா எழுதுற? தெரிஞ்ச விஷயம் தானே, யாருக்கு தெரியாது. சரி, இது அவர் எப்படி எழுதுறாரு கண்ணதாசன் அவர்கள்? அதுதானே கவித்துவம் பண்ணும் இல்லையா, கவிதை நயம் பண்ணும் இல்லையா, கவியரசர். அது எப்படி நான் அழகா சொல்றாரு பாருங்க. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. எழுத முடியும்? எவ்வளவு இலைமறை காய்மறைகள் அழகா சொல்றேன். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அப்புறம் என்ன தாளாடுதான்? அரிரோ 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 அரரோ ஓ நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரு கானகத்தில் கை காட்டும் மானே, அலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடும் குலமகளே. தெம்மாங்கு தென்னாடம் அவருக்கு பிடிச்ச சொல்ல, அடிக்கடி பாட்டுல போறாங்க. தெற்குத்திக்காரங்களை பத்தி பாடணும்னா ரொம்ப பிடிக்கும். தெம்மாங்கு, தென்னாடன், வைகை, பொதிகை, தென்றல்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். இன்னும் சில வார்த்தைகள்லாம் பிடிக்கும். அப்போ அந்த குழந்தை பிறந்தாச்சு. அது என்ன ஒரு அழகு பாருங்க, கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நடக்குது லேசா. அப்ப அதுக்கு பாட்டு வேணும்னே, அப்படியா? உடனே அங்க பாட்டு வருது. அள்ளி தந்து காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து, சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும். அற்புதமான சொற்கள். அதாவது நடக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த அம்மா பாடுது. யாரு? தேவிகா. நெஞ்சில் ஒரு ஆளை படத்துல. அது என்னது? முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ. இந்த பாட்டு நெஞ்சில் ஒரு அழைத்துல வரும். அதுல என்ன கடவுள் தந்த பொருள் அல்லவோ வைக்கிறாரு. என்னது இது? கடவுள் என்னத்துக்கு? அங்க கணவனும் மனைவியும் சேர்ந்தா குழந்தை பிறக்க போகுது. கடவுளுக்கு அங்க என்ன? அதுல இந்த பெரியார் சம்பந்தப்பட்டவங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க சுயமரியாதை எனக்கு தெரியும். அவங்க கேட்பாங்க, என்ன பகுத்தறிவுவாதிகள்னு சொல்றாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு இவங்க 2 பேர் பொறுமை, கடவுளை ஏன் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு. சரி, ஆனா அப்படி இருக்கிற எல்லா தம்பதிகளுக்கும் குழந்தை பிறந்திருந்தா